கல்வியியல் பணிகள் கழக தலைவரா நியமனம் பண்ணியிருந்தாரு. இதற்கு எதிர்கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க? அது மட்டும் இல்லாம லயோலா மணி அவர்களுடைய பின்னணி என்ன? 2013 மிகப்பெரிய அளவுல மாணவர்களால நடத்தப்பட்ட போராட்டமா இது கருதப்படுது. 2017 இவர் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள்ல கலந்துக்கிறாரு. 2017 யாராலையுமே மறக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் லயோலா மணி அவர்களுக்கு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவரா நியமனம் பண்ணியிருந்தாரு. இதற்கு எதிர்கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க? அது மட்டும் இல்லாம லயோலா மணி அவர்களுடைய பின்னணி என்ன? தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம்னா என்ன அப்படின்றத பத்தியும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ லயோலா மணி அவர்களுடைய அரசியல் ஆரம்பம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2013 ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை முன்னிறுத்தி மாணவர்கள் சார்பா ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பமாகுது. இந்த போராட்டத்துல முதல்ல ஒரு 4-5 மாணவர்கள் மட்டும்தான் பங்கேற்கிறாங்க. அந்த 4-5 மாணவர்கள்ல லயோலா மணி அவர்களும் ஒருத்தரா இருக்காரு. நாளடைவுல இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா மாறுது. நிறைய மாணவர்கள் இந்த போராட்டத்துல சேர ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டமா வெடிக்குது. இந்த போராட்டத்துல என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில நடந்ததா கூறப்பட்ட போர் குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. 2013 மிகப்பெரிய அளவுல மாணவர்களால நடத்தப்பட்ட போராட்டமா இது கருதப்படுது. ஸோ அப்போ அவருக்கு எப்படி லயோலா மணி அப்படின்னு பேர் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ போராட்டம் எல்லாம் பண்ணும் பொழுது காவலர்கள் போராட்டம் பண்றவங்களை கைது எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தடுக்கலாம் நினைப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி லயோலா மணி அவர்களை கைது பண்றாங்க. அப்போ அவங்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாணவர்கள்ல நிறைய மணி அப்படின்ற பேர்லாம் இருக்கும் இல்லையா? அப்படி குறிப்பிடும் பொழுதுதான் மணி அப்படின்ற ஒரு பெயரை லயோலா மணி அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழியோட அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போதுல இருந்து இவருக்கு லயோலா மணி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழைக்கிறாங்க. ஸோ இவர் இந்த ஒரு போராட்டம் தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா விடுதலை புலிகள் இல்லையா, அவருடைய இளைய மகன் கொல்லப்பட்டதா சொல்லப்பட்டது. ஸோ அவருடைய கொலையை கண்டித்து கண்டனம் ஆர்ப்பாட்டம் மதிமுக சார்பில் நடைபெற்றது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவை எதிர்த்து தான் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் கட்சியை ஆரம்பிச்சாரு. அப்போ இளைஞர்களுடைய சப்போர்ட்டு அவருக்கு பயங்கரமா இருந்தது. இந்த ஒரு விஷயத்த மதிமுக கையில் எடுத்து போராடும் பொழுது நிறைய மாணவர்களுமே சேர்ந்து போராடினாங்க. ஸோ அங்கங்க மாணவர்கள்லாம் போராடி இருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல லயோலா மணி அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காகவும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இது போல தொடர்ச்சியா நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு. 2017 இவர் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள்ல கலந்துக்கிறாரு. 2017 யாராலையுமே மறக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம். நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தடையை நீக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதுல லயோலா மணி அவர்களுமே போராட்டம் பண்ணியிருந்தாரு. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலராக தான் இருந்திருக்காரு. இவர் ஒரு கட்சியை சார்ந்த கூட்டம், ஒரு கட்சியை சார்ந்த ஆர்ப்பாட்டம், ஒரு கட்சியை சார்ந்த போராட்டம் அப்படின்னு கலந்துக்காம மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்கிறதுக்காக நிறைய போராட்டங்கள்லாம் நடக்கும் இல்லையா? அதுல கட்சி பெயர்லாம் பார்க்காம எங்க ஆர்ப்பாட்டம் எங்க போராட்டம் நடந்தாலும் அங்க போய் இவர் பேசக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்காரு. அவருடைய பங்களிப்பா அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்திலாம் கொடுத்திருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த கட்சியோட ஆர்ப்பாட்டத்துல நீ ஏன் போய் நிக்கிற, அந்த கட்சியுடைய ஆர்ப்பாட்டத்துல நீ ஏன் போய் நிக்கிற அப்படின்லாம் சொல்லி கேள்விகள்லாம் எழும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம இதுல எந்த கட்சி அப்படின்னு பார்க்க கூடாது, மக்களுடைய பிரச்சனையை தான்
பார்க்கணும். ஸோ மக்களுக்காக எப்பவுமே நான் வந்து குரல் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவர் முன்னெடுத்து வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து இது போல ஒரு சமூக ஆர்வலரா இந்த மாதிரி போராட்டங்கள்ல மட்டும்தான் கலந்துக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இவர் வந்து விசிகாவிலையுமே இவர் இருந்ததா சொல்லப்படுது. இப்போ விசிகா சார்பா ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிறது, அவருடைய பேச்சை அங்க போய் கொண்டு போய் சேர்க்கிறது, ஸோ அந்த போராட்டத்தை நடத்தி ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து பேசுறது, இது போலாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த விசிகாவில் ஏதோ கருத்து முரண்பாடு காரணமா அந்த கட்சியிலிருந்து அவர் வெளியேறப்பட்டதா வந்து சொல்லப்படுது. ஸோ இவருடைய கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம்தான். தமிழ் தேசியத்துக்காக எங்க மாநாடு நடந்தாலும், தமிழ் தேசியத்துக்காக எங்க கூட்டம் நடந்தாலும் இந்த இடங்கள்ல எல்லாம் போய் இவரே வாலண்டரியா வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழருடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல கூட இவர் வந்து கலந்துகிட்டதெல்லாம் சொல்லப்படுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து ஈழத்தமிழர்களுக்காக நிறைய போராட்டங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கூட்டங்கள்லாம் கூட இவர் கலந்துக்கிட்டதா சொல்லப்படுது. அப்புறம் அங்கிருந்தும் அவர் வந்து வெளியேறினதா சொல்லப்படுது. ஸோ இப்படியே அவர் வந்து மக்களுக்காக ஒரு சமூக ஆர்வலரா அவரோட பயணத்தை வந்து தொடங்கியிருக்கிறாரு. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தோம். பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கி தான் எல்லாருமே இருந்தோம். அப்படி ரொம்பவே பொருளாதாரத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மக்களுக்கெல்லாம் இவர் ஒரு திரள் நிதியை திரட்டி அவங்களுக்கு அரிசி பருப்புலாம் வழங்கினதா அவருடைய நெருக்கமான வட்டாரத்திலாம் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு சமூக பொறுப்பு அப்படின்றது ஒன்று இருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு பதவிக்காகவும் அதிகாரத்துக்காகவும் தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம லயோலா மணி அவர்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பமாகும் போதே அந்த கட்சியில போய் இவர் சேர்ந்திருக்காரு. இவர் எதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய பேச்சினாலையும் அவருடைய கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் பிடிச்சி போய் அந்த கொள்கைகள்லாம் ஈர்த்ததுனால தான் இவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதா சொல்லப்படுது. ஸோ தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது மீடியாக்கள்லாம் வந்து இந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர்லாம் பரப்புரையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே போல தமிழக வெற்றி கழகம் சார்பா இவர் நிறைய ஊடகங்கள்ல வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு தமிழக வெற்றி கழகத்துல அவர் ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ இந்த நிலையில தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் தலைவரா இவர் நியமனம் பண்றாங்க. ஸோ இதை எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க. எதிர்கட்சிகள் எதிர்க்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி திமுகவுடைய ஆட்சியில லியோனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை தான் இந்த தலைவரா நியமனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து திமுக வட்டாரத்துல திமுகவுக்கு ரொம்பவே நெருக்கமானவர்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய மேடைகள்ல அவருமே பேச்சாளரா வந்து இருந்திருக்காரு. ஆனா அவருடைய பேச்சுக்கள்ல சரியான முறைகள்ல இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து மேடைகள்ல நிறைய விஷயங்களை நாகரிகமா பேசவே இல்லை, ரொம்ப அசௌகரியமான விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. ஸோ இவருக்கு போய் பதவி கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் இருந்துச்சு. ஸோ அதே போலதான் இப்போ தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த லயோலா மணி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இவருமே ரொம்ப நெருக்கமானவர். ஸோ ஒரு கட்சி ஆரம்பிக்குது அப்படின்னா பல கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி விமர்சனம் பண்ணும் பொழுது இவருமே வந்து ஒழுங்கான முறையில விமர்சனம் பண்ணல, இவர் பேச்சுமே வந்து சரி கிடையாது. ஸோ திமுக என்ன பண்ணுச்சோ அதே தான் தாவேகாவும் பண்ணிட்டு இருக்கு, இவருக்கு போய் வந்து கொடுத்துருக்காங்களே. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ரிட்டையர்டு ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல, ஆனா ஒரு பேச்சாளருக்கு கொடுத்தது வந்து இது சரின்னு படலை, திமுக மாதிரியே தமிழக வெற்றி கழகம் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் இதுக்கு எதிர்ப்புமே வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ என்னதான் எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாலுமே
தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆரம்ப அரசியல்கள், ஆரம்ப சமூக ஆர்வலராக என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு, மக்களுக்காக எந்த அளவுக்கு கூட நின்று இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திலையும் இவர் எந்த மாதிரியான கொள்கைகள்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்காரு, இது எல்லாத்தையுமே பார்த்து தான் இந்த ஒரு பொறுப்பை நாங்கள் வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பொறுப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா கடந்த ஆட்சியெல்லாம் இந்த பொறுப்பெல்லாம் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றதே நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ சர்ச்சையாக ஆகும் பொழுது இது என்ன அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இந்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு பாடநூல் கல்வியல் பணிகள் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தயார் செய்து கொடுக்கறது தான் இந்த நிறுவனத்துடைய வேலை. ஸோ என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் குழந்தைகளுக்கு ஸ்கூல் திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளி திறந்த உடனே நம்ம புத்தகம் வழங்கணும். ஸோ அந்த புத்தகத்தை அச்சடித்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் தான் இது. இவங்க புத்தகம் மட்டும்தான் வழங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பள்ளிக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே, அதாவது அந்த குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய சீருடை, பேகு, காலணி, ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்கறது தான் இந்த நிறுவனத்துடைய வேலை. மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டாக்டர் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங்லாம் படிக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களோட பாட புத்தகங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஆனால் தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜ் போய் சேர்ந்த மாணவர்களுக்கு எல்லாம் அது புரியாது இல்லையா. ஸோ அவங்களுக்காக அந்த பாட புத்தகங்கள் எல்லாமே தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய விஷயத்தையும் இவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி இது தமிழ் மீடிய மாணவர்கள்லாம் பயன்பெறுறதுக்கான ஒரு வழிவகையும் இந்த நிறுவனம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதனுடைய தலைவராக தான் இப்போ லயோலா மணி அவர்களை தமிழக வெற்றி கழக தலைவர் CM விஜய் அவர்கள் நியமனம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? லயோலா மணி அவர்களுக்கு இந்த பதவி வழங்கினது சரிதான் நினைக்கிறீங்களா, இல்ல வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.